ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, பாண்டியனும் வானதியும் தான் வெளியில் கோவிலுக்கு போயிட்டு அடுத்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன, உனக்கு எதுக்கு, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன்னு சொல்லுவார். எப்படி பாண்டிய, உனக்கு இத்தனைலாம் இதெல்லாம் தோணவே இல்லை, எப்படி இதெல்லாம் உனக்கு தோணுச்சு, எப்படி வெளியில் கூட்டின்னு போனோன்னு உனக்கு தோணுச்சு, யார் சொன்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ செய்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வானதி கேட்கும்போது இவர் பாண்டியன் நிலா அண்ணி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லிட்டாரு. உடனே வானதி முகம் சுத்தமாக மாறி போயிடுச்சு. அவங்க சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போனியா அப்படின்ற மாதிரி தான் இப்போது என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு அவ்வளோதான்டா, இன்றைக்கி பாண்டியன் கதை முடிஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, நிச்சயதார்த்தத்துக்கு வராது இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கிளியராகவே சொல்ல ஆரம்பிப்பார். உனக்கு அவங்க சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு நான் பேசலை, அவங்க என் வீட்டில் இருக்கிற ஆளுங்க என் மேலே அக்கறையோடு சொன்னதுனால தான் நான் அதை செஞ்சேன் நான் அப்படின்ற மாதிரி தான் நடந்த விஷயத்தெல்லாம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் நீ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற இல்லையா, இப்போது ஒருத்தவங்க உன்னை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனால் குறை சொல்லிக்கிறவங்க கிட்ட உன்னை கூட்டின்னு போய் வச்சா நீ மறுபடியும் மறுபடியும் குறை சொல்லிகிட்டு இருந்தா என்னால் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி தான் பாண்டின்னு சொல்கிறாரு. இப்போ சேரனாவே எடுத்துக்கோ, உன்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாரு. சோழன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான், அவனுக்கு என்ன அப்படின்னு இருப்பான். ஆனால் அவனே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுங்கிறத பார்த்து அவனே உன்னை கூப்பிட்டுட்டு போய் பேசினான். நிலா அண்ணியும் பார்த்தோன்னா என்கிட்ட பேசுனாங்க, அவளை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போ, எப்போ பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காது, அவளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை அக்கறையாக கவனிச்சிக்கணும், உங்கள்கிட்ட அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நீ அவங்கள யாருமே வேண்டாம், அவங்கள எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி வானதி நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும், இந்த ஒரு பயம்தான் எனக்கு உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வானதி கிட்ட சொல்லுவாங்க. உண்மையிலே பயமாக இருக்குதா என்கிட்ட இதெல்லாம் நான் பேசுகிறது இப்படிலாம் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, கண்டிப்பாக வானதி நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க, அதுதான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் எதை பேசினாலுமே நீ சண்டையாக எடுத்துக்கிற, இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ சந்தோஷமாக போச்சு, இப்போ இந்த விஷயம் சொன்ன உடனே இதுக்கும் சண்டை போடுற மாதிரி தான் நீ பார்க்குற பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வானதிக்கிட்ட சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நினைக்கல, நீ எதுவும் பயப்படாத, நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன், சூப் ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் அடுத்தது இவங்க கதையை முடிச்சுட்டு அடுத்தது இவர் சேரன் கிட்ட தான் போகிறாங்க. சேரன் சந்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா, நீ இந்த வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நீ வீட்டில் இரு, உனக்கு என்ன சின்ன சின்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அதை செய், நீ எப்பயும் போல் ஹாயாக இரு, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டுருக்கிறேன், இப்பயும் எங்கள் வீட்டில் நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற போது சொல்லின்னு இருக்கும்போது அனீஷ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையாக இருந்து கவனிச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அனீஷோடைய பார்வையாக இருந்தது சேரன் மேலே. அதனால் நீ இப்போ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நீ போய் உட்காந்து மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிவிட்டு அவர் வேலை செய்ய போயிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரமோ தான் காமிக்கிறாங்க. ப்ரமோவில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து அதை ஆஃபீஸாக மாற்றிட்டு இன்றைக்கி பால் காய்ச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதில் சோழனும் நிலாவும் தான் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய நேமை பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ன்னு போடுறாங்க, திவ்யா நிலா சோபனா அப்படின்ற மாதிரி தான் கம்பெனியோடைய நேமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனி நேம் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொன்னதுக்கு, இது நான் கம்பெனி நேம் இப்படி நீங்கள் யோசிப்பீங்கன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிலா சொன்னதுக்கு, சோழன் என்ன சொல்வார்னா, நான் வந்தவொடனே கெஸ் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்வார். அதுக்கப்புறம் பால் காய்ச்சினதை குடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சோபனாவுடைய வீட்டுக்கார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் பார்ட்னர்ன்றீங்க, 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணாத ஓசிலே கம்பெனி பேரில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னா எப்படி அது அப்படின்ற மாதிரி தான்
ஷோபனா உடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா நிலாக்கு முகம் மாறிடும். உடனே திவ்யா வந்து என்ன ஷோபனா இது இங்கே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து திவ்யா சொன்னதுக்கு நிலா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்கிறேன்னு தான் சொன்னேன். நான் வந்து கம்பெனியில் ஒரு ஆளாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நான் எடுத்துக்கலன்றது திவ்யாக்கிட்டே ஷோபனாக்கிட்டே நான் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி அப்படின்னு. அதுதானங்க நானும் சொன்னேன். இப்போ ஓசிலே தானே வரீங்க, இப்போ ஓசிலே தானே உங்கள் பேரும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இது தானே சொன்னேன். இதை வந்து ஏன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? நீங்கள் சொன்னதை தானே நான் திருப்பி சொன்னேன். இதில் என்ன சு இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். அதுக்கப்புறம் ஷோபனா வந்து அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் அந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க? அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே எங்ககிட்ட செஞ்சாங்க. இப்போதைக்கு அமௌண்ட் தரமாட்டேன், அப்புறமேட்டு தரேன் தானே சொன்னாங்க. இப்போ எதுக்கு அவங்க இதுக்குள்ளே போயிட்டு இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷோபனா வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து சோழனும் நிலாவுமே கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோழனுடைய முகமும் மாறிடும், நிலாவுடைய முகமும் மாறிடும். நிலா வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து அழுது ஃபீல் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க, ஏங்க அழறீங்க அப்படின்ற மாதிரி. நான் தானேங்க ஏற்கனவே சொன்னேன், என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வேணால் வேலை செய்கிறேன்னு தானே சொன்னேன். இப்போ அப்போல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவர் என்னை அசிங்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என் மனசை ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. இதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் சோழன் வந்து நிலாவுடைய ஷோல்டரில் போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலா வந்து சோழன் மேலே வந்து சாஞ்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் அழறாங்க இல்லையா நிலா, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்வார். அதுக்கு நிலா சொல்லுவாங்க, இப்போது இவங்க வந்து என்ன சொல்லிட்டு வந்து போவாங்கன்றது பார்த்திங்கன்னா திவ்யாக்கிட்டேயும், நான் என்றைக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அன்னைக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அது வரலையும் நீங்கள் 2 பேருமே வந்து கம்பெனியை ஒரு லீடராகவே இருந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அவங்க கிளம்புற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் சோழன் வந்து நிலாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அங்கேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி அவர் எங்கே போகிறாரு, வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல முதலாளின்றவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எண்ணி வச்சுட்டுருக்கிறாரு. இவர் போகும்போது வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா கொஞ்சம் பணம் கணம் எதனா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எவ்வளோடான்னு கேட்டதுக்கு 5 லட்சம். யாராவது உன்னை நம்பி 5 லட்சம் கடன் யாராவது கொடுப்பாங்களாடா, போய் இருக்கிற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழனை வந்து அனுப்பி விடுவார். இவர் பணத்தை எண்ணி அங்கே இருக்கிற கபோர்ட்லேயே வச்சுட்டு போகும்போது இவர் நிலாவை பற்றி இவர் யோசிப்பார். யோசிக்கும்போது நிலா முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குழப்பத்தில் ஒரு முட்டாள்தனமான வேலையை வந்து செய்ய போகிறாரு. பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் காமிக்கலாம், இல்லை எடுத்துகிட்டு திரும்பவும் அங்கே வைக்கிற மாதிரி காமிக்கலாம். ஒன்று நிலா வந்து அழறாங்க, நிலா வந்து சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கதையை காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவர் பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க. இல்லைன்னா இவரை கொண்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. இல்லைன்னா இவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக திவ்யா கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அதே இடத்துல ஆஃபீஸில் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இவர் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு, இது நிலாவுடைய ஷேர் வச்சுக்கோங்க 5 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போயிட்டு அங்கே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நேராக பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக நிலா கிட்டே போயிட்டு, இந்தாங்க உங்களுக்கு தேவையான பணம், அவங்க முகத்தில் விசிறி அடித்து நானும் கம்பெனியில் ஒரு ஆள் தான் அப்படின்னு போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க இது எங்கெங்க கிடச்சிது பணம், இது ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நடந்த விஷயத்த அத்தனையுமே சொல்லுவார். சொன்ன உடனே ஏங்க இப்போ இந்த மாதிரி இப்போது இந்த வேலை வேறு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா, ஐயோ இதெல்லாம் தப்புங்க, எடுத்துகிட்டு போய் பணத்தை வச்சுருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அந்த பணத்தை திரும்ப எடுத்து வைக்கிற நேரத்தில் மாட்டிக்கினாலும் மாட்டிக்குவார். கதையை வந்து எந்த விதத்துலையுமே கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.